எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கும். சரி சும்மா இப்படியாவது பேக்காவது போடுவோம் மூஞ்சிக்கு, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இது பண்ணி பேக் போடுறதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த டொமேட்டோவில் சுகரெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ கூலிங். ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து அப்போ தான் எடுத்திருந்தேன். நல்லா கூலிங் இருந்தாலும் வரக்குன்னு செங்கலை போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சேன். என் மூஞ்சிக்கெல்லாம் செங்கலே அதிகம் தான், இருந்தாலும் நான் சர்க்கரை தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன பேக் போடலான்ட்டு இருந்தேன்னா, இது இந்த பூ இருக்குல்ல, கத்தாழையில் அந்த ஒரு பெருசாக வளர்ந்த ஒரு பூ மாதிரி வந்துடும்ல, அந்த பூவில் தயிர் கொஞ்சமாக கடல மாவு வேறு போட மறந்துட்டேன். கடல மாவு மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருந்துச்சு. இந்த பூ ரொம்ப நல்லது பிம்பிள்ஸ்க்கெல்லாம், கிடச்சா போடுங்க. அதெல்லாம் நல்லா போட்டு ஈவனாக இது பண்ணிக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போயுமே மைல்டாகவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு சீரமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இனி போய் நான் தூங்க போயிடுவேன். நைட்டில் மத்தியானம்.